தொடர்ந்து மழை தொடர்பான அவ்வப்போதைய முக்கிய செய்திகளை பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் 3 நாட்களில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் டிசம்பர் 16 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகிறது என்றும் அதனுடைய தொடர்ச்சியாக புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு உருவான வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு பிறகு வலுவிழந்தது. இருந்தாலும் மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக பல்வேறு இடங்களில் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வங்கக்கடலில் டிசம்பர் 16 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவு தரக்கூடிய பருவமழையாக வடகிழக்கு பருவமழை உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கிய நிலையில் வடகிழக்கு பருவமழையின் 4ஆம் சுற்று மழை பொழிவுதான் தற்போதைய நிலையில் தமிழகம் சந்தித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 4ஆம் சுற்று மழை பொழிவு பொறுத்தவரையில் சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்று தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மாறியது. அதற்கு பிறகு தமிழகம் கடற்கரை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து மன்னார் வளைகுடா பகுதியில் நின்று கொண்டு தற்போது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது வலுவிழந்திருப்பதாக தெரிவித்தாலும் கூட இந்த 4ஆம் சுற்றுக்கான மழை பொழிவு என்பது நாளை வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை. நாளை வரை பல்வேறு இடங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதீத மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சற்று இடைவெளி விட்டு 2-3 நாட்கள் இடைவெளி விட்டு அதற்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அது 15, 16 ஆகிய அந்த காலகட்டத்தில் இந்த புதிய காற்று தாழ்வு பகுதியுடைய தாக்கம் தெரிய வரும் என்றும், அதாவது நாளை வரை தற்போது இருக்கக்கூடிய இந்த காற்று தாழ்வு பகுதியுடைய தாக்கம் இருந்து மழைப்பொழி இருந்து அதற்கு பிறகு 2-3 நாட்கள் சற்று இடைவெளி விட்டு மழைப்பொழி இருக்காது என்றும் 2-3 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் வங்கக்கடலில் புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகிறது. டிசம்பர் 16 அந்த புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய காற்று தாழ்வு பகுதியானது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதாவது அந்த புதிய காற்று தாழ்வு பகுதி உருவான பிறகு அதற்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நாளை உருவாகிறது என்றும் அதற்கு பிறகு அது காற்று தாழ்வு பகுதியாக மாறி ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உருவாகக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது காற்று தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் என்றும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். அது வடகிழக்கு இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையின் 5ஆம் சுற்று மழை பொழிவாக கூட அது பார்க்கலாம். தற்போது 4ஆம் சுற்று மழை பொழிவு, அதற்கு பிறகு உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 5ஆம் சுற்று மழை பொழிவை தர இருக்கின்றது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட கணிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அந்த திசையின் அடிப்படையில் தான் மழையின் தாக்கம் அந்தந்த மாவட்டங்களில் பரவலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தமிழகத்திற்கு மழை பொழிவு என்பது இன்னும் இருப்பதாகவே இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். 16 புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகி இது தாழ்வு மண்டலமாக கூட மாற வாய்ப்பு இருப்பதாகவும், புயலாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் அதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது நகரக்கூடிய திசையை பொறுத்து எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறதோ, தமிழகத்தில் எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறதோ அந்த திசையின் அடிப்படையில் மழையின் தாக்கம் அந்தந்த மாவட்டங்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.